கண்டிப்பா ஜெயிப்போம். யமுனக்கா, அம்மா சமையல் கைப்பக்குவோம். நம்ம ரோட் சைட் கடை போட்டா கூட நல்லா வியாபாரமாகும். ம். சக்தி, ரோட்ல போய் விக்க சொல்றியா நீ? ஆமாம்மா, இவ்வளவு நாளா கஸ்டமருங்க நம்ம கடையை தேடி வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. இப்போ நாம அவங்கள தேடி போறோம். அவ்வளவுதாம்மா வித்தியாசம். சூப்பர்க்கா. அம்மா, என்னம்மா எதுவும் சொல்லாம வந்துட்டு? உன் மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியுதுமா. ஆனா நமக்கு வேற வழி இல்லையே. சக்தி, இந்த மெஸ்ஸ உருவாக்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அப்போ நீங்க 3 பேரும் சின்ன சின்ன பிள்ளைங்க. நான் ஒருத்தியா நின்னு போராடினேன். உங்க அப்பா நம்ம எல்லாரையும் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு நாளும் உழைச்சு உழைச்சு நான் அந்த மெஸ்ஸ உருவாக்குனேன். இப்ப இதை விட்டுட்டு ரோட்ல நின்னு வியாபாரம் பண்ணோம்னா ஊர்ல எல்லாரும் நம்மள கேவலமா பேசுவாங்கடி. அம்மா, அம்மா நீ அழாத. இல்ல, நான் இப்பவே போய் அவங்க கால்ல விழுந்தாவது இந்த மெஸ்ஸ நடத்துறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். அம்மா, எங்கம்மா? இவ்வளவு நாள் உன் கூடவே இருந்த உன் தன்னம்பிக்கையும் தைரியமும் எங்கம்மா போச்சு? வயசு போனதும் அதுவும் போயிடுச்சாமா? நான் அனாதையா நின்னப்போ இந்த ஊரு என்ன பேசணும்னு நினைச்சு நீ பயந்து ஒடுங்கி நின்னியாமா? இல்லல்ல, வீட்ல இட்லி சுட்டி எடுத்துக்கிட்டு அத தலையில சுமந்துக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சு வித்துதானே எங்களை வளர்த்த. அப்படி தெரு தெருவா இட்லி வித்துதானேம்மா இந்த மெஸ்ஸையும் ஆரம்பிச்ச. அப்படி தன்னம்பிக்கையோட உழைச்ச நீ இப்போ இப்படி பேசுறியாமா? நீ இந்த மெஸ் நம்ம கையை விட்டு போகாதம்மா. சத்தியமா சொல்றேன், இந்த மெஸ் நம்ம கிட்டதாம்மா இருக்கும். நீ நம்பிக்கையா இரு. நாம முன்னேறும் போது இந்த ஊரே நம்மள வாழ்த்தி பேசுமா. ஆனா கீழே விழுந்துட்டோம்னா வார்த்தையாலேயே நம்மள சாகடிச்சிருவாங்கம்மா. ஊர்க்காரங்க அப்படி பிஹேவ் பண்ணா அது வேற வாயுங்க. இது நார வாயின்னு வடிவேல் டயலாக் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமா? அக்கா, உன் பிளான் என்ன? ஃபர்ஸ்ட் அத சொல்லு. ரோட்ல கடை போடுறது சாதாரண விஷயம் இல்ல. முதல்ல ஒரு நல்ல இடமா செலக்ட் பண்ணணும். அப்பதான் வியாபாரம் நல்லா நடக்கும். அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்னன்னா, நம்ம கடை ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும். மத்த ரோட்டு கடை மாதிரி அழுக்கா சுகாதாரம் இல்லாமலாம் இருக்க கூடாது. ஃபாரின்ல ரோட்டு கடை போடுற மாதிரி டீசென்ட்டாவும் ஹைஜீனிக்காவும் கடை போடணுமா? அவ்வளவுதானே சக்திகா. இன்டர்நெட்ல போய் ஃபாரின்ல ரோட்டு கடை எப்படி இருக்குன்னு செக் பண்ணிருவோம்.
அதே மாதிரி இங்க கடை செட் பண்ணிட வேண்டியதான். சக்தி, நீ சொல்ற யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் பணம் வேணுமே, அதுக்கு என்ன பண்றது? நம்ம வண்டியை வித்துடலாமா? அக்கா நீயே சொல்லுக்கா. நம்ம கிட்ட ஒரு 2 வீலர் இருக்குல்ல, அதை வித்து நம்ம பணம் வாங்கிடலாமாமா? அந்த வண்டியை வித்தோம்னா எப்படியும் ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு நம்ம கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா, அந்த 2 வீலரும் நம்ம வீட்ல சும்மா தானே இருக்கு. அத வித்துடலாமா? நான் இப்பவே மெக்கானிக்கு கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வர சொல்றேன். சக்திகா, நாம போட போற ரோட்டு கடைக்கு நானே ஒரு பேர் சொல்றேன். சொல்லட்டுமாக்கா? மீனாட்சி மெஸ் ஆன் வீல்ஸ். எப்படி இருக்கு? ரொம்ப கேட்சியா இருக்கு, அதையே வச்சிடலாம். மா, என்னம்மா எதுவும் பேசாம இருக்க? நாங்க விளையாட்டுத்தனமா எதுவும் பண்றோம்னு நினைக்கிறியா? சச்ச, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இவ்ளோ நம்பிக்கையோட இருக்கிற நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நான் என் மனசுக்குள்ள அந்த கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அம்மா, நீ முதல்ல வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சப்போ மல்லிகை சாமானுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிருப்பல்ல, அதே மாதிரி இப்போ எங்களுக்கு உன் கையால ஒரு லிஸ்ட் போட்டு கொடுமா. லிஸ்ட் தானே, போட்டுடலாம். வா வா யமுனா. மா, வீட்ல இருந்த மளிகை சாமான், ஆயில் எல்லாத்தையும் அந்த நீதிமணி கேங் உடைச்சி நாசம் பண்ணிட்டாங்க. அதனால சக்தி சொன்ன மாதிரி நீ ஒரு ராசியான கையில ஒரு லிஸ்ட் போட்டு கொடுமா. இந்தாமா. குடிமா. நான் வியாபாரம் பண்ண நினைச்சதும் ஒரு லிஸ்ட் எழுதி கொண்டு போய் மனோகர் அண்ணாச்சி கடையில தான் கொடுத்தேன். முதல்ல அவர்தான் என்ன நம்பி கடன் கொடுத்தாரு. அன்னையில இருந்து 25 வருஷமா நான் அவர்கிட்ட தான் வரவு செலவு கணக்கு வச்சிருக்கேன். ரொம்ப நல்ல மனுஷன் அவரு. நீங்க ஆரம்பிக்க போற இந்த ரோட்டு கடைக்கும் நீங்க அவர்கிட்ட தான் வரவு செலவு கணக்கு வச்சுக்கணும். சரிம்மா, நீ லிஸ்ட் எழுது. ஆன் வீல்ஸ்னு சேர்த்து எழுது. குடு. ஆன் வீல்ஸ்னா என்னடி? மீனாட்சி அம்மா நடமாடும் மெஸ். ஓ, மஞ்சள் தூள் 2 கிலோ போட்டுக்கலாமா? அவ்வளோ எதுக்குமா? ஒரு மாசத்துக்கு வேணுமா? 2 கிலோ போட்டுக்கமா. உப்பு அதுவும் 2 கிலோ போட்டுக்கோமா? அம்மா, நம்ம ரோட்டு கடைக்கு போடுற எல்லா ஐட்டம்ஸும் நான் சொல்றேன். அதுக்கு என்னென்ன தேவையோ அதை நீ எழுது. காலையில டிஃபனுக்கு இட்லி, பூரி, பொங்கல். இருடி எழுதிக்கிறேன். இட்லிக்கு இட்லி அரிசி, அப்புறம் உளுந்து, அப்புறம் கோதுமை மாவு பூரிக்கு, ஆமா வைக்கணுமா? என்ன சக்தி, இவ இப்படி ஆரம்பிச்சுட்டா? விடுக்கா, அவ சந்தோஷமா துடுக்குத்தனமா இருக்கால, அப்படியே இருக்கட்டும். பொண்ணுக்கு 2 அக்கா இருக்கோம்ல, அவளுக்கு என்ன கவலை? அப்புறம் அம்மா, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, மிளகாய் சட்னி, புதினா சட்னி, சின்ன வெங்காய சாம்பார், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அதெல்லாம் எழுதிருமா. அப்புறம் அம்மா, மத்தியான லஞ்சுக்கு வெரைட்டி ரைஸ் போடுறோம். சாம்பார் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், இது எல்லாத்துக்குமே எழுதிக்கோமா. அம்மா,
லிஸ்ட் எழுதி முடிச்சதும் நம்ம அண்ணாச்சி கடைக்கு போய் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டியை வித்து பணம் வாங்கி நம்ம கடையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எப்படி? சக்சஸ் சக்சஸ். சரிங்க அண்ணாச்சி, கொடுத்துறேன் அண்ணாச்சி. அன்பு இங்க வா. அண்ணாச்சி, நீ சிம்மக்கல் பாண்டியன் ஹோட்டல் போயிட்டு இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஜாமான்லாம் எடுத்துட்டு போ. சரி அண்ணாச்சி. குமார் அப்பா இங்க வா, வேகமா வாடா. சொல்லுங்கப்பா. நீ டவுன் ஹால் ரோட்டுக்கு போய் சிம்ம விலாஸ் ஹோட்டல்ல நம்மளுக்கு பாக்கி தர வேண்டி இருக்கு. அத வாங்கிட்டு அப்படியே வர்ற வழியில இந்த ஒர்க் ஷாப் ரோடு இருக்குல்ல, அங்க சிம்ரன் ஈவினிங் புரோட்டா கடைன்னு இருக்கும். அவன் ஒரு லிஸ்ட் கொடுப்பான், அதையும் வாங்கிட்டு வந்துரு. சரிங்கப்பா. கொஞ்சம் இருப்பா, இப்ப வந்துடும். சரிம்மா. வாங்க மீனாட்சி அம்மா. வணக்கம் அண்ணாச்சி. உங்க 3 பொண்ணுங்களையும் ஒன்னா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? காபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? வேணாம் அண்ணாச்சி. சக்தி, மீனாட்சி அம்மா என் கடைக்கு ரெகுலர் கஸ்டமர்மா. 25 வருஷமா என் கடையில தான் எல்லா பொருளையும் வாங்குறாங்க. இது வரைக்கும் வேற கடைக்கு போனதே இல்ல. தெரியும் அண்ணாச்சி, உங்க கடை பொருளுடைய தரம் அந்த மாதிரி இருக்கு. அவசரத்துக்கு ஒரு அப்பளை கட்டு வாங்கினா கூட என் கடைக்கு தான் வருவாங்க, வேற கடைக்கு போகவே மாட்டாங்க. அண்ணாச்சி, மீனாட்சி மெஸ்ஸுக்குன்னு ஊர்ல ஒரு பேர் இருக்குன்னா அதுக்கு காரணம் அண்ணாச்சின்னு தான் சொல்லுவாங்க. அம்மா, என்ன ரொம்ப புகழ்றியம்மா. நீங்க என்ன குடிக்கிறீங்கன்னு சொல்லவே இல்லையே. இல்ல அண்ணாச்சி, பரவாயில்ல, நீங்க கேட்டதே போதும். அண்ணாச்சி, இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள் எல்லாம் பேக் பண்ணி வீட்ல டெலிவரி பண்ணிடுறீங்களா? என்னம்மா, 1ஆம் தேதி ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்களே, அதையும் டெலிவரி கொடுத்துட்டேன். இப்ப என்ன 15ஆம் தேதி ஒரு லிஸ்ட் கொடுக்குறீங்க? அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கடையில ஒரு சின்ன பிரச்சனை. நானும் கேள்விப்பட்டேம்மா, நீதிமணி வந்து கடையை அடிச்சு நொறுக்கிட்டானாமே. புருஷன் சப்போர்ட் இல்லாம பொம்பளைங்க உழைச்சு முன்னேறினா இந்த ஆம்பளைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத. அவனெல்லாம் ஜெயில பிடிச்சு போடணுமா? இத்தனை வருஷம் உழைப்பு வீணா போச்சேம்மா. அண்ணாச்சி, திரும்பவும் உழைச்சு முன்னேறுவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவரு ஜெயிலுக்கு போறதெல்லாம் வேஸ்ட். அவருக்கு முன்னாடி மீனாட்சி பொண்ணுங்க சாதாரணமானவங்க இல்லைன்னு நாங்க நிரூபிக்க போறோம். எங்க மெஸ் அடிச்சு உடைச்சாலும் நாங்க உடைஞ்சு போக மாட்டோம். ரோட்ல கடை போட்டாவது சாதிச்சு காட்டுவோன்னு முடிவு பண்ணிதான் இங்க வந்திருக்கோம். நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் சீக்கிரமா டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க அண்ணாச்சி. மீனாட்சி அம்மா, உங்க பொண்ணுங்களை ரொம்ப தைரியமான ஆளா தான் வளர்த்துருக்கீங்க. இவங்க இருக்கிறப்ப வானமே இடிஞ்சு விழுந்தாலும் நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது. அண்ணாச்சி, வானத்துல இருந்து இடிதான் கீழே விழும், வானமெல்லாம் இடிஞ்சு விழாது. உனக்கு எப்பயுமே விளையாட்டு தான்மா. அன்பு அண்ணாச்சி, சொல்லுங்க, எல்லாத்தையும் பேக் பண்றா. அண்ணாச்சி, நான் முதல்ல வியாபாரம் ஆரம்பிச்சப்போ நீங்க தான் எனக்கு மளிகை பொருள் எல்லாம் கொடுத்தீங்க. உங்க கைராசியால நான் நல்லா பொழைச்சேன். இப்போ இவங்க முதல்ல ஒரு ரோட்டு கடை ஆரம்பிக்க போறாங்க. இதுக்கும் நீங்க தான் உங்க கையால பொருள் எல்லாம் கொடுத்து ஆரம்பிச்சு வைக்கணும். மீனாட்சியம்மா, நம்மளால மத்தவங்க வளர்ந்தா சந்தோஷம் தானேம்மா. அதுக்கு தானே அண்ணாச்சி வேணுங்கிறது. நான் கும்பிடுற பத்திரகாளியாத்தா உங்க பொண்ணுங்களுக்கு துணையா இருந்து வளர்த்து விடுவா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, வாங்கிக்கங்க.
வாங்கம்மா வாங்க, நடமாடும் காய்கறிகள் விற்பனை வண்டி. எங்க வண்டியில வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், பீன்ஸ், முருங்கைக்காய், மாங்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், பாகற்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டுன்னு அனைத்து காய்கறிகளையும் விலை மலிவா காய்கறிகள். என்ன மீனாட்சியம்மா, எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? மெஸ் இப்படி கிடக்குது, நீங்களும் ஆளை காணோம். என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்னாச்சுமா? அதுவா, அது ஒரு சின்ன பிரச்சனைப்பா. அப்படியா? என்னம்மா இது? உங்க மெஸ்ஸுக்கு வந்து வெண்பொங்கல் சாப்பிட்டு அப்படியே வண்டியை ரேட்டு பேசிட்டு போனான்னு வந்தேன். மெஸ் பூட்டி இருக்கேன். மெஸ்ஸுக்கு உடம்பு சரியில்லை, அதனால 1 மாசம் மெடிக்கல் லீவ். ஏய், நீ சும்மா ரெடி. தம்பி, மெஸ்ஸில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு மெஸ்ஸை நாங்க திறக்க மாட்டோம். அதுக்கு பதிலா பக்கத்துல நாங்க ரோட்டு கடை போடுறோம். நீங்க அங்க வந்து சாப்பிடுங்க. சரிங்கம்மா. நீங்க எப்பவும் போல காய்கறி எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு பணத்தை வாங்கிக்கோங்க தம்பி. இன்னைக்கு காலையில 300 ரூபாய்க்கு போட்டிருந்தேன். அந்த ரூபா நாளைக்கு மொத்தமா சேர்த்து கொடுத்துட்றேன்ப்பா. சரிங்கம்மா, நான் வரேன். அண்ணா செக் பண்ணி பாருங்க. சரி, வண்டியை காட்டுங்க பாப்போம். அண்ணா இந்த வண்டி தான், செக் பண்ணி பாருங்க. எந்த வருஷம் மாடல்மா? அது 2016ண்ணா. 8 வருஷம் ஆயிடுச்சா? சிங்கிள் ஓனரா? ஆமாண்ணா, நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஓனர். சரி. அக்கா, என்னக்கா வண்டி மக்கார் பண்ணுது? என்னம்மா, பேட்டரி வீக்கா இருக்கா? இல்லண்ணா, புது பேட்டரினா. போன வாரம் தான் மாத்தணும். பெட்ரோல் இருக்கா? நேத்து தான் 2 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். அப்புறம் ஏன் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுது? ஐயோ, அண்ணா வேணா ஸ்டார்ட் பண்ணவா? அப்படியா? வாமா. ஸ்டார்ட் ஆயிடும். என்னடி இது? இப்ப ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்வீட்டி, மானத்தை வாங்காத, நல்லபடியா ஸ்டார்ட் ஆயிடு. என்னது, இந்த வண்டிக்கு பேரு ஸ்வீட்டியா? ஆமா, என் அக்கா எங்க வண்டிக்கு வச்சிருக்க நிக் நேம் அது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்வீட்டி, ஸ்டார்ட் ஆயிடுமா? ப்ளீஸ்மா, மானத்தை வாங்காத. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எடுத்துட்டு போங்க. டுங்குரு 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 டுமுகோ டுங்குரு 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 ஹை டுங்குரு 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 டுமுகோ டுங்குரு 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 ஹையா. அண்ணா, இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு எவ்வளவு தருவீங்க? 2000 ரூபாய் தரலாமா? 2000 ரூபாயா? 2000 ரூபாவா? நீங்க எங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். இல்லம்மா, வண்டி ரொம்ப நிறைய மைலேஜ் ஓடி இருக்கு. அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது. வண்டி பார்க்கதாம்மா அழகா இருக்கு, ஆனா உள்ள நிறைய வேலை இருக்குமா. ஏதோ நீங்க தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால ஒரு 500 ரூபாய் சேர்த்து தரேன். நல்லா பார்த்து சொல்லுப்பா, ரொம்ப ராசியான வண்டி. ராசிக்கெல்லாம் இங்க வேலை இல்லம்மா. வண்டி எந்த கண்டிஷன்ல இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி தான் வண்டி ரேட்டு. அண்ணா, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்குண்ணா, ஆர்சி புக் கூட இருக்கு. ஆமா, பெட்ரோல் கூட 2 லிட்டர் போட்டிருக்கோம். இப்பெல்லாம் பெட்ரோல் என்ன விலை விக்குதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதெல்லாம் இருந்து என்னமா பிரயோஜனம்? வண்டி ரொம்ப பழசால இருக்கு. வண்டி பார்க்கிறதுக்கு பல பலன்னு இருக்கு, ஆனா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுமா.
இதை நான் வாங்கிட்டு போனா கூட எடைக்கு தாம்மா போட முடியும். அண்ணா இந்த வண்டியை எடைக்கு போட்டா எவ்வளவு கொடுப்பீங்க? என்ன ஒரு 5-6 கிலோ பேரிச்சம்பழம் கிடைக்கும். அந்த பேரிச்சம்பழத்தை நாங்களே வாங்கிக்கிறோம், நீங்க எடுத்து காலி பண்ணுங்க. அப்ப வண்டியை விக்கிற ஐடியா யாருக்கு இல்லையா? விக்கல. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு மெக்கானிக் ரவி. மெக்கானிக் ரவி கிட்டலாம் நான் வண்டி விக்கிறதா இல்ல, நீங்க இடத்த காலி பண்ணுங்க. ஸ்வீட்டிக்கு நம்மளை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்ல. இல்ல ஸ்வீட்டி? அம்மா பாத்தியா, நான் பிரிய மனசு இல்லைன்னு சொன்னதுக்கு ஆமான்னு நம்மள பார்த்து சொல்றா. நீ எங்க கூடவே இரு ஸ்வீட்டி. ரோட்டு கடை போடுறதுக்கு நாங்க வேற ஏற்பாடு பண்ணிக்கிறோம். ஆமா. தம்பி இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் இருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. அம்மா, நீங்க எழுதி கொடுத்த லிஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்க தம்பி. அம்மா, மொத்த பில்லு 18,200 ஆச்சு. அமௌண்ட்டை கையில் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். தம்பி, எப்பவும் போல மெஸ் கணக்குல வச்சுப்பீங்கன்னு நினைச்சோம், திடீர்னு பணம் கூடன்னு கேக்குறீங்க. ஒன்று பணத்தை கொடுங்க, இல்லைன்னா பொருள் எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். பொருளெல்லாம் எடுத்துட்டு போங்க. ஏய், எல்லா பொருளையும் ஏறா.